இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜெபம். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஜெபம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜெபம்னா என்ன சொல்ல முடியல? நாம தேவனோட பேசுறது. ஜெபத்து மூலமாக நாம தேவன் கூட நம்ம என்ன பண்ணுறோம்? பேசுகிறோம். இப்போ தேவன் நம்ம கூட பேசணும்னா நம்ம என்ன செய்யணும்? வேதத்தை வாசிக்கணும். ஆமாம். அப்போ ரெண்டுமே ஒன்றுக்கொண்டு தொடர்புடையதாக இருக்கிறது. ஜெபமும் வேதமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது. அப்போ ரெண்டுமே என்ன பண்ணக்கூடாது? பிரிஞ்சு இருக்கக்கூடாது. நான் டெய்லி ஜெபம் பண்ணுவேன், ஆனால் பைபிள் படிக்க நேரம் இல்லை அப்படின்னு சொல்லவும் முடியாது, கூடாது. நான் டெய்லியும் பைபிள் படிப்பேன், ஆனால் என்ன பண்ணல, ஜெபம் பண்ண எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா ரெண்டுமே என்ன பண்ணணும்? நேருக்கு நேராக பேசக்கூடிய ஒரு விஷயம். நாம் ஆண்டவர்கிட்ட பேசணும், திரும்ப பைபிள் படிக்கும்போது ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன பண்ணுவார்? பேசுவார். அப்போ ரெண்டுமே என்ன பண்ணணும்? தொடர்புடையதாக இருக்கிறது. சரி, இந்த ஜெபத்தை பற்றி வேதம் என்ன சொல்லுது? இந்த ஜெபத்தை இன்னைக்கு உள்ள கிறிஸ்தவ மண்டலம் எப்படி செஞ்சிட்டு இருக்கிறாங்க, எதெல்லாம் செய்யக்கூடாது, எப்படிலாம் ஜெபிக்கக்கூடாது, எப்படிலாம் ஜெபம் பண்ணணும், இது பைபிள் நமக்கு என்ன சொல்லி தருது, நாம் இத்தனை நாளாக என்ன செஞ்சுட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை குறித்து தான் இந்த ஜெபத்தை என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். அப்போ ஜெபம் அப்படிங்கிறது தேவனோடு நம்ம உறவாடுகிற ஒரு சிறந்த சிலாக்கியம், பாக்கியம். நல்ல ஜெபம் பண்ணுறவங்களுக்கு அந்த ருசி தெரியும். தேவனோடு என்ன பண்ணுவாங்க? உறவாடுகிற ஒரு அனுபவம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். நல்ல ஜெபம் பண்ணாதவங்க எத்தனை முறை பார்த்தாலும் அவங்க ஜெபம் பண்ணவும் மாட்டாங்க. மற்ற எல்லாவற்றுக்கும் நேரத்தை செலவிடுகிற நாம் எதுக்கு செலவிட மாட்டோம்? ஜெபத்துக்கு மட்டும் செலவிட மாட்டோம். சரி, எப்படியெல்லாம் ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரை. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அன்றையும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். பாருங்க, ஜெபம் பண்றதை பத்தி தான் சொல்றாரு. ஆனா எப்படி நீங்க பண்ண வேணாம்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லும்போது, அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள்? எப்போ ஜெபம் பண்ணாலும் ஜெபம் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி கொடுக்க வர்றாரு. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு யாரை சொல்கிறாரு அப்படின்னா மாயக்காரர். இந்த மாயக்காரர்னா யார்? பொய்யானதை பேசுகிறவர்கள், பொய்யானதையே நாடுகிறவர்கள், மாய்மாலம் பண்ணுகிறவர்கள் இப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இந்த மாயக்காரரை போல் நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஜெபம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? சொல்கிறார். சரி, அடுத்து சொல்கிறாரு, மனுஷர் காணும்படியாக அவர்கள் மனுஷர் காணும்படியாக அவர்கள் யார்? இந்த மாயக்காரங்க மனுஷர் காணும்படியாக ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அப்படின்னா இந்த மாயக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மனுஷருக்கு முன்பாக அவர்கள் காண வேண்டும் அப்படின்பதற்காக சந்திகளிலும் வீதிகளிலும் அங்கே இங்கே நின்று என்ன பண்ணுவாங்க? பயங்கரமாக சத்தத்தை உயர்த்தி பயங்கரமாக என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. பரலோக பிதாவே உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. சரி, ஜெபம் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி நாம் சொல்கிறத விட வேதம் சொல்லுகிறது
மாயக்காரரை போல நீங்க என்ன பண்ண வேணாம் வேண்டாம்னு சொல்லி அவங்க எப்ப ஜெபம் பண்ணாங்க, வீதிகளிலும் சந்திகளிலும் மனுஷர் காண வேண்டும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க, அவங்க ஜெபம் பண்றாங்க. இப்ப அந்த ஜெபம் என்ன பண்ணாது, கேட்கப்படாது. சரி, அடுத்தது இன்னொருத்தர் சொல்றாரு, வீண் வார்த்தைகளை என்ன பண்ணக்கூடாது, அளப்பாதீங்கள். ஜெபத்துல போயிட்டு வீண் வார்த்தைகளை என்ன பண்ணுவாங்க, வீண் வார்த்தைன்னா என்ன அது? திரும்ப 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 ஒரே வார்த்தையை அளப்பது பேசிக்கிட்டே இருப்பாங்க. திரும்ப திரும்ப ஒரே வார்த்தையை என்ன பண்ணுவாங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா அவங்களுடைய சுயத்தையே குறித்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதே போல் மக்களை நான் யாருக்காக ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னா உலகத்துக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆத்மா ரட்சிக்கப்படுறதுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மணிக்கணக்கில் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரி, தவறு இல்லை. ஆத்மா ரட்சிக்கப்படணும், உலகம் ரட்சிக்கப்படணும் ஜெபம் பண்ணுறது எத்தனை வருஷமாக ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க? 6000 வருஷமாக இன்றைக்கி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, இருக்கிறாங்க. ஆனாலும் இன்னும் என்ன பண்ணல, உலகம் மாறின பாடம் இல்லை, மனிதர்கள் மாறின பாடம் இல்லை, மாறவும் மாறாது. ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1,44,000 பேர் அங்கே நிற்க கண்டேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சொல்கிறார். அந்த 1,44,000 பேர் இன்னும் ஃபில் ஆகலை அப்படின்னு சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. சரி, அப்போ அந்த 1,44,000 பேர் இன்னும் ஃபில் ஆகலை அப்படின்னா இன்னும் இந்த 6000 வருஷத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள் வாழ்ந்து மறிச்சிருக்கிறாங்க அப்படிங்கும் போது அவங்களாம் தெரிஞ்சிருப்பாங்களா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன் இப்போ கரண்ட்லி இருக்கிற கிறிஸ்தவர்களே என்ன மனநிலைமையில் இருப்பாங்க, போதகர்கள் என்ன மனநிலையில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. அதனால தான் வேதம் வச்சு தெளிவாக சொல்லிக்கிறது, மனிதன் ஒருவனும் நல்லவன் இல்லை அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லி. அல்லேலூயா. இந்த ஒரு வார்த்தையே போதுமானது. மனுஷன் ஒருவனும் யாரும் இல்லை, நல்லவனே இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு. சரி, அஞ்ஞானிகளை போல எங்க சொல்றாரு பாருங்க, அன்றியும் 7வது வசனம், அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதீர்கள், அவர்கள் அதிக வசனிப்பினாலும் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அதிக வசனிப்பினாலும் சில பேர் பார்த்தீங்கன்னா வசனம் சும்மா பயங்கரமாக பேசுவாங்க ஜெபத்தில். நானும் ஒரு நேரத்தில் அவ்வளோ வசனம் சொல்லுவேன். அல்லேலூயா. அதிக வசனத்தினால் தங்களுடைய ஜெபம் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்களா, நினைக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணுறாரு, இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, சொல்லி கொடுக்குறாரு. அப்போ அவர் சித்தத்திற்கு அர்ப்பணிக்கும் நமது சித்தங்கள் இவைகளே வீண் வார்த்தைகள் இல்லாத ஜெபம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுறாரு, சொல்கிறார். அவருடைய சித்தத்தை நம்ம அறிந்தவர்களாக இருந்தால் நம்ம எப்படி பண்ணலாம், ஜெபம் கரெக்டாக பண்ணலாம். அவருடைய சித்தத்தை நம்ம அறியாதவங்களாக இருந்தால் நம்ம மாட்டுக்கு வீண் வார்த்தைகளை பேசிக்கிட்டு நமக்கு தெரிஞ்ச வாசனத்தை சொல்லிக்கிட்டு நம்ம மாட்டுக்கு மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதான். சரி, இன்றைக்கி சபைகளில் என்னென்ன ஜெபங்கள்லாம் நடக்குது பாருங்க. என்னென்ன ஜெபங்கள் நடக்குது? 12 மணி நேரம் ஜெபம், 24 மணி நேரம் ஜெபம், அப்புறம் விடுதலை ஜெபம், அமாவாசை ஜெபம், பௌர்ணமி ஜெபம், காத்திரு, இப்படி பல ஜெபங்கள் மனிதர்களுக்கு நல்லது என்று தோன்றுகிற மாதிரி என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் அவங்கவுங்களும் என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு பேரை பைபிள்லேருந்து செலக்ட் பண்ணி சிப்போரா ஜெபம், எஸ்தர் ஜெபம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்கவுங்களும் ஒரு பேரை வச்சு என்ன பண்ணிக்கிறாங்க, ஜெபம் பண்ணிக்கிறாங்க. தவறுன்னு சொல்கிறது ஒன்றும் இல்லை. ஆனால் பைபிள் பிரகாரம் ஜெபம் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தான் நம்முடைய கான்செப்ட். அல்லேலூயா. அப்போ இத்தனை பேரை வச்சுக்கிட்டு ஜெபத்தின் பேரில் அற்புதங்கள் பெருவிழா, அடையாளங்களின் பெருவிழா, தீர்க்க தரிசனின் பெருவிழா, அப்படி இப்படின்னு சொல்லி ஜெபத்துக்கு எத்தனையோ பேரை வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மனுஷன் மாறின பாடம் இல்லை, மனுஷன் திருந்தின பாடம் இல்லை. இன்றைக்கி போகிற போக்க பார்த்தா ஊழிகாரங்களே என்ன பண்ணுறாங்க, பயங்கரமாக மாறி போய்கொண்டு இருக்கிறார்கள். இவங்களாம் இப்போ இந்த வார்த்தைக்கு பொருந்துறாங்களா? அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அளப்பாதீங்கள் அப்படின்னு சொல்லி நல்லா தெரிஞ்சுங்க. சத்தியத்தை பேசுகிறவங்களும் சத்தியத்தை கேட்கிறவங்களும் தேவனுடைய சித்தத்தின்படி செஞ்சால் மட்டும்தான் அந்த சத்தியம் நிறைவேறும்.
பேசுகிறவங்களும் ஒரு மனசில் ஒன்று வெளியில் ஒன்று நினச்சிட்டு பேசினாலும், கேட்குறவங்களும் மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று வச்சுட்டு கேட்டாலும் அது என்ன பண்ணாது, விளங்காது, சத்தியம் மனசுக்குள்ளே போய் சேராது. அவருடைய வித்து நமக்குள்ளே நிலைச்சிருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், பாவம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஒரு வித்து அப்படின்னு சொன்னால் என்ன, இது ஒரு விதை. ஒரு விதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், அது நல்ல செடியா கெட்ட செடியா அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கப்படுகிறது. பாவக்காய் விதையை வச்சுட்டு நம்ம அதில் போயிட்டு நம்ம வெறும் சக்கரை தண்ணியை ஊற்றினா பாவக்காய் இனிப்பாக வந்துடுமா? இல்லை மாம்பழ விதையை விதைச்சிட்டு அதில் போயிட்டு நம்ம கசப்பு ஊற்றினோம்னா மாம்பழம் கசப்பாக மாறிடுமா? இல்லை அந்த வேர்க்கடியில் நீங்கள் போய் கசப்பான தண்ணியை ஊற்றி பாருங்கள், அந்த மாம்பழம் கசப்பு வந்துடுதா அப்படின்னு சொல்லி பாருங்கள், வராது. விதையை வச்சு தான் என்ன பண்ணுது, தீர்மானம் பண்ணு. அப்போ நல்ல விதைகள் விதைக்கப்பட்டால் அந்த இடம் எப்படி இருக்கும், நல்ல வளர்ச்சி காணும். முள்ளுள்ள இடங்களில் விழுந்த விதைகளாக இருக்கட்டும், நடக்கிற பாதையில் விதைத்த விதைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் என்ன பண்ணாது, முளைக்கும். ஆனால் என்ன பண்ணாது, சரியாக முளைக்கவும் முடியாது. அந்த முட்களை தாக்கிடும். நடைபாதையில் காக்கா குருவிகள் அதெல்லாம் என்ன பண்ணிடும், பொறுக்கி தின்ட்டு போயிடும். இப்போ நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் தேவனுடைய சக்தியை நமக்குள்ளே என்ன பண்ணோம், கிரியை செய்யும். இப்போ சத்தியை நமக்குள்ளே கிரியை செய்யணும் அப்படின்னு சொன்னால் வெளிப்படுத்தின விஷயத்தில் வசனம் சொல்லுகிறது, சபைகளிலே காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ சபைகளில் உட்காந்து நம்முடைய சிந்தை அங்கேயும் இங்கேயும் போகக்கூடாது, வசனத்தை கேட்கிறவர்களாக நம்ம என்ன பண்ணணும், இருக்க வேண்டும். சரி, அப்போ இப்படியெல்லாம் ஜபத்தை என்ன பண்ணுறாங்க, ஒரு பிரிவை வச்சு அநேகர் என்ன பண்ணுறாங்க, 41,000 டினாமினேஷன் இந்த உலகத்தில் ஜபத்தை நடத்தி கொண்டு வருகிறார்கள். அவர்களுடைய விசுவாசத்தின் பிரகாரம் ஜபத்தை நடத்தி கொண்டு வருகிறார்கள், தப்பு இல்லை. சரி, இப்போ இந்த ஜபத்தை நம்ம யாரிடத்துல ஜபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இன்னும் நிறைய பேருக்கு என்ன பண்ணுறதில்ல, நமக்கே தெரியல யாருக்கிட்ட நம்ம ஜபம் பண்ணணும்னு சொல்லி நமக்கே என்ன பண்ணல தெரியல. நம்ம ஜபம் பண்ணும்போது வார்த்தை ஏசப்பா 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 சோத்திராண்டவரே ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். வாசிக்கலாம் யோவான் 15ஆம் அதிகாரம் 16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக. ஆமா, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக. நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆமா, பிதாவுடைய சித்தத்தை நம்ம செய்யறதுக்கு தான் அவர் நம்மளை என்ன பண்றாரு, நம்ம போய் கனி கொடுக்கும்படி இருக்கும். அவர் நம்மளை என்ன பண்ணிருக்கிறாரு, ஏற்படுத்தி இருக்கிறார். இப்ப புரியுதுங்களா? அப்ப யாருடைய சித்தத்தை செய்யணும்னு அங்க தேவன் சொல்லுகிறாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிதாவின் சித்தத்தை அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்றாரு. பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே யோவான் 16:23 வாசிங்க. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ. என்ன சொல்றாரு, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். வசனம் தானே நமக்கு சொல்லிக் கொடுக்குது, வேற யாரும் நமக்கு சொல்லிக் கொடுக்கலையே. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, தெளிவாக என்ன சொல்கிறாரு, பிதாவை கேட்டு யார் மூலமாக கேட்கணும், இயேசுவின் மூலமாக கேட்கணும். அதனால தான் நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு கடைசியில் சொல்லுவோம், இயேசுவின் மூலம், இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ நமக்கு விஷயமே தெரியல, ஆனால் ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ணிட்டு கடைசியில் நம்ம யார் மூலமாக தான் சொல்கிறோம், இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஜெபத்தை முடிக்கிறோம். இப்போ நிறைய பேருக்கு இது தெரியுமா, தெரியாது. இப்போ நமக்கு இந்த சக்தி இப்போ சொல்லும்போது அப்போ நமக்கு தெரியுது, நம்ம எப்படி ஜெபம் பண்ண முடிக்கிறோம், பிதாகிட்ட ஜெபம் பண்ணிட்டு இயேசுவின் மூலம் கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கேட்கிறோம். அப்படி தானே இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. சரி, அதே யோவான் 11:22 வாசிங்க. இப்பொழுதும் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். ஆமா, இப்போதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன். இங்க எங்குமே இயேசு கிறிஸ்து நீங்க என்னிடத்துல எதை கேட்குறீங்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்ன அப்படின்னு எங்குமே என்ன பண்ணல, சொல்லவே இல்லை. எல்லா இடத்துலையுமே என்ன பண்றாரு, பிதாவை தான் என்ன பண்றாரு
முன்னிலை நிறுத்திப்படுத்துகிறார். சரி, அப்போ நம்ம பிதாவை நோக்கி தான் ஜெபம் செய்ய வேணும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரிடம் ஜெபம் செஞ்சார்? நம்ம அவர்கிட்டயே பார்த்துடலாம். அவர் யார்கிட்ட ஜெபம் பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மத்திய 11:25. அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே. பாரு என்ன சொல்றாரு பாருங்க. ஃபர்ஸ்ட் பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமா, ஞானிக்கும் கல்விமானுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அந்த யோவான் 17ஆம் அதிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா அது முழுசும் என்ன பண்ணுறாரு? ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பார். மத்திய 27:46 பார்த்தோன்னா அவர் சிலுவையில் அறையப்பட்ட பிறகு ஒரு வார்த்தை சொல்லுவார் இல்லையா? யார்கிட்ட கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் தேவனே, 27:46, மத்திய 27:46, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி அங்கே என்ன பண்ணுறாரு? பிதா கிட்ட என்ன பண்ணுறாரு? கேட்குறாரு. சரி, அப்போ ஜெபத்துடைய வரைமுறைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறாரு. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கலாம். இது நிமித்தம் நாம் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராகிய. ஆமா, இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராகிய. யார் அவரு? பிதா, தேவன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம்? பரலோகத்துக்கும் இல்ல, பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் முழு குடும்பத்தின் நாமக்காரராகிய அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? சொல்றாங்க. அடுத்தது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு அப்படின்னு தான் நமக்கு என்ன பண்றாங்க? தெளிவா சொல்லியிருக்காங்களே தவிர நம்முடைய இயேசுவை நோக்கி முழங்கால் படிவிட்டு நீங்க என்ன பண்ணல? எங்கும் பிதாவுடைய சித்தம் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, எதையுமே செய்ய முடியாதுன்னு இயேசு கிறிஸ்துவ பல முறை சொல்லியிருக்காரு. அவரும் எதில் பார்த்தாலும் பிதாவை தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாரு? உணர்த்துவார், பேசுவார். நம்ம ஒவ்வொரு முறையும் பிதாவை தான் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? கூப்பிடணும். சரி, அடுத்தது, நீங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷனாலே வல்லமையாய் பலப்படவும். போதும். சரி, இப்போ இப்படி பவுல் இப்படி செய்ய சொல்லியிருக்காரு. அடுத்தது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. பாருங்க, இங்க என்ன சொல்றாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்ன சொல்றாங்க? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. அப்ப இயேசுவின் மூலம் பிதாவாகிய தேவனை நம்ம என்ன பண்ணுமா? ஸ்தோத்தரிக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க பவுல் நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 17. வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும். வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். ஆமா, அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அதை முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அப்ப நம்ம எதை செஞ்சாலும் இயேசு மூலமா நம்ம யாரை தான் நம்ம ஃபர்ஸ்ட் கேட்கணும்? பிதாவை தான் நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லி இங்க பவுலும் நமக்கு என்ன பண்றாரு? சொல்லி கொடுக்குறாரு. அப்ப பவுல் எந்த காலத்துல வாழ்ந்தவர்? இயேசு கிறிஸ்துக்கு பிறகு வாழ்ந்தவர். அப்ப அவருக்கு யார் சொல்லி கொடுத்தா? இவ்வளவு தெளிவா பேசுறாருல, அவருக்கு யார் சொல்லி கொடுத்தா? வேதத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டதுனால அவர் என்ன பண்றாரு? சொல்லியிருக்கிறார். அப்படியே நம்முடைய ஜெபம் நம்ம கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவை நோக்கி செய்யப்பட வேண்டுமே தவிர அப்படிதான் செய்யணும்னு சொல்லி பவுல் சொல்றாரு. அப்ப ஜெபிக்கும் விதத்தை பத்தி சொல்லும்போது மத்த 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை
நோக்கி ஜெபம் பண்ணு. அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்போது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி. பிதா எங்க இருக்கிறாரு? அந்தரங்கத்தில் இருக்கிறாரு. நம்மளும் எந்த பாவம் பண்ணக்கூடாது? அந்தரங்க பாவம் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்தரங்கத்துல யார் இருக்கிறா? அப்ப பிதா அந்தரங்க பாவம்னா என்னது? யாருக்கும் தெரியாத பாவம் பண்றது. நாம நினைக்கலாம் அப்படி பாவம் பண்ணும்போது யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி. ஆனா அந்தரங்கத்துல யார் இருக்கிறா? பிதா. பைபிள் சொல்லுது அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது? சொல்லுது. சரி, அப்ப இங்க கூறப்பட்டுள்ள அறை வீடு அப்படின்னா சொல்ல அர்த்தமான அறை வீட்டை குறிக்காமல் ஞான அர்த்தமுள்ள நம்முடைய உள்ளத்தை குறிக்கிறது. இந்த அறை வீடு என்பது நம்முடைய உள்ள இருதயத்தை என்ன பண்ணுது? குறிக்கிறது. அப்ப உன் அந்தரங்கத்தில் உள்ள உன் பிதாவை, அதாவது அப்படியே நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அப்படின்னா நம்முடைய இருதயத்தின் கதவை என்ன பண்ணுவோம்? முதல்ல பூட்டணும். அப்படிதான் ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணணும். ஏதோ கதவை பூட்டினா அந்த கதவை பூட்டி எப்பவுமே பைபிளில் நேரடி அர்த்தத்தை நம்ம என்ன பண்ண முடியாது? எடுத்துக்கொள்ள முடியாது. அப்ப அந்தரங்கத்தில் அப்படின்னு சொல்லி உள்ள நாம இருக்கும்போது நம்முடைய கதவாகி இந்த இருதயத்தை திறந்து தான் நம்ம என்ன பண்ணணும்? பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணணும். இந்த இருதயத்துல எல்லா கசப்பு, வைராக்கியம், போறாம எல்லாவற்றையும் இதுக்குள்ள நெருக்கி ஃபுல்லா அடைச்சி வச்சுக்கிட்டா தேவன் எந்த இடத்துல நின்று நமக்கு வாசம் பண்ணுவார்? அவர் என்ன சொல்றாரு? உங்க இருதயமாக ஆலயத்திலே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இந்த இருதயம் தான் நம்ம தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் நான் என்ன பண்ண மாட்டேன்? வாசம் பண்ணுவதில்லைன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த இருதயம் நமக்கு எப்படி இருக்கணுமா? சுத்தமா இருக்கணும், பூரிப்பா இருக்கணும், தேவனுக்கு பிரியமுள்ளதா இருக்கணும். இந்த சிந்தை அப்படிதான் இருக்கணும்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குது. அப்ப இதுல அவ்வளோ கிறுக்குள்ளது, கேடுள்ளதமான சிந்தைகளை நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம்னா இதான் எப்படி இதுக்குள்ள இறங்கி கிரியை செய்ய முடியும்? அப்ப நாம எப்படி நம்மளால ஜெபம் பண்ண முடியும்? முடியாது. நம்ம தெளிவா ஜெபம் பண்ண முடியாது. சரி, யாருடைய ஜெபத்தை தேவன் கேட்பதில்லை? வாசிக்கலாம் நீதிமொழிகள் 28:9. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. யாருடைய ஜெபத்தை தேவன் கேட்பதில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. சில பேர் இருக்காங்க, சில பேர் இருக்காங்க ஜெபத்துல, அதாவது பிரசங்கத்தெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க. யாருக்கோ பிரசங்கம் பண்ணுறாங்க, யாருக்கோ செய்தி போகுது அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் இருக்கிறதெல்லாம் சரியாக என்ன பண்ண மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க. ஆனால் ஜபத்தில் வல்லமையாக என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. ஜபத்தில் வல்லமையாக என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. இப்போ வசனம் என்ன சொல்லுது? வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜபமும் அருவருப்பானது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நிறைய இடத்துல கன்வென்ஷன் கூட்டம் நடக்கும், நிறைய இடத்துல ப்ரேயர் நடக்கும், நிறைய ஊழியக்காரங்களை கூப்பிடுவாங்க, நிறைய ஊழியக்காரங்க வருவாங்க, எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஜபத்தை நடத்தி கொண்டிருப்பாங்க. அதில் அந்த பேசுகிற ஒருத்தரை தவிர மீதி எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சிலர் நான் பார்த்துருக்கேன், வெளியில் போயிட்டு என்ன பண்ணுவாங்க? ஃபோன் பேசிக்கிட்டு, செல்லை நோண்டிக்கிட்டு. யாருக்கு அந்த பிரசங்கம் அங்கே போயிட்டு இருக்கு அப்படின்னா, அவங்களுடைய பார்வைக்கு விசுவாசிகளுக்கு மட்டும்தான் அது என்னது? அந்த ப்ரேயர். அது யாராக இருக்கட்டும், ஊழிகாரங்களாக இருக்கட்டும், விசுவாசிகளாக இருக்கட்டும், தன் ஜபத்தை, அதாவது வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜபம் என்னவா இருக்குதா? அருவருப்பா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப வேதம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா, வேதம் அப்படின்னா தேவனுடைய திட்டத்தை தெரிந்து கொள்ள இஷ்டமில்லாத மக்கள். வேதம் எதை குறிக்கிறது? தேவன். அப்ப தேவனுடைய திட்டத்தை தெரிந்து கொள்ள மனசு இல்லாத மக்கள், அவங்க போயிட்டு நான் வீண்டு மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அது ஆண்டவர் கேட்பாரா? அப்ப அப்படி ஜெபம் பண்ணும்போது அது என்னவா இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்றாரு? அருவருப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இங்க எத்தனை பேருக்கு இந்த வேதத்துல ஈடுபாடு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அது குறைந்து கொண்டுதான் என்ன பண்ணுது? இருக்கிறது. நமக்கே அப்படிதான் இருக்கு. நம்ம என்ன பண்றோம்? எனக்கே என்ன பண்றேன்? காலைல ஏஞ்சினா என்ன பண்றேன்?
ஐயோ வேலைக்கு போகணும் நேரம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி சாயங்காலம் வந்து ஜெபம் பண்ணிக்கலான்ட்டு போயிடுவான். சாயங்காலம் வந்தால் டயர்டாக இருக்குன்னு பார்த்துட்டு காலைல ஜெபம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வேதத்தை வாசிக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறேன், போயிடுறேன். அப்போ எனக்கும் இது என்னது பொருந்தும். மனிதர்களாகிய நம்ம ஒவ்வொருவருக்கும் அது என்ன பண்ணோம், பொருந்தும். சரி, யாரும் நம்ம அப்படிலாம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ ஜெபம் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்குது, அருவருப்பானது. வாசிக்கலாம் எரேமியா 44:23. நீங்கள் தூபம் காட்டி கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாமலும் அவருடைய வேதத்துக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய சாட்சிகளுக்கும் இணங்கி நடவாமலும் போனபடினாலே. நீங்க பாருங்க, நீங்கள் தூபம் காட்டி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாமலும் அவருடைய வேதத்துக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய சாட்சிகளுக்கும் இணங்கி நடவாமலும் போனபடினாலே இந்நாளிலே இருக்கிறபடி இந்த தீங்கு உங்களுக்கு நேரிட்டது. அப்ப வேதத்தை கேளாமலும் வேதத்தின்படி நடக்காமலும் தேவனுடைய சித்தத்தை செய்யாமலும் எல்லாத்தையும் நம்ம எல்லாம் பண்ணிடுவோம். ஆனால் ஜபத்தில் மட்டும் ஏன் ஆண்டவரே எனக்கு இது கொடுக்கல, ஏன் ஆண்டவரே என் பிள்ளைய கைவிட்டீங்க, ஏன் ஆண்டவரே என் கணவனை கைவிட்டீங்க, ஏன் ஆண்டவரே என் மனைவியை கைவிட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம தேவனிடத்தில் ஜபத்தில் கேட்பது எந்த விதத்தில் நியாயம்? கேட்கணுமா இல்லையா? தேவனுடைய சித்தத்தை சரியாக செய்யாமல் நம்ம ஜபத்தில் வெறுமனே நம்ம வெறும் கேள்வி கேட்டு என் அப்பா இப்படி கடந்தாரு இப்படி போயிட்டாருன்னு சொல்லிட்டு நான் தேவன்கிட்ட கேள்வி கேட்கறது எந்த விதத்தில்? நான் என் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. யாரையும் அவர் என்ன பண்ணுறாரு, அதாவது விரோதமாக பழி தீர்க்கிறதுலாம் அவருக்கு வேலையே இல்லை. எல்லாரையும் அவர் என்ன பண்ணுறாரு, நேசிக்கிறார். அப்படிங்கும்போது யாரையும் பழி வாங்குற குணம் அவருக்கு கிடையாது. அதனால தான் நம்ம ஏசாயால ஒரு வசனத்தை வாசிக்கிறோம்ல, கரி நெருப்பை ஊதுகிறவர் கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன். உங்களுக்கு வர பிரச்சனை என்னால் வரலப்பா, நீங்களே தான் என்ன பண்ணிக்கிறீங்க, உங்கள் பாவத்து நிமித்தமாக தான் உங்களுக்கு பிரச்சனையை நீங்கள் வர வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாக வசனத்தில் என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு. எங்கேயும் அவராக நம்மளை என்ன பண்ணல, அவர் சோதிச்சாருன்னா நமக்கு சோதனையோட தப்பிக்க உள்ளக்கூடிய போக்கு நமக்கு உண்டாக்கி கொடுப்பார். நாம் சோதனையை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம், கண்ணியை நம்ம விரிச்சுக்கிட்டோம், வலையை விரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது, தப்பித்துக்கொள்ள கஷ்டம். கடைசி நேரத்தில் போயிட்டு பிதாவேன்னா என்ன அது, நான் உங்களை அறியேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சொல்லிடுவார். அப்போ இந்த மாதிரி உள்ளவங்களுடைய ஜபத்தெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், கேட்க மாட்டார். ஏன்னா வேதத்துக்கு செவி கொடாதபடி விளக்குகிறவருடைய ஜபம் அருவருப்பானது. சில பேர் பிரசங்கம் கேட்கவே மாட்டாங்க, வார்த்தையை கேட்கவே மாட்டாங்க, அவங்களும் பைபிளும் படிக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனால் ஜபம் மட்டும் வல்லமையாக பண்ணுவாங்க. எத்தனையோ பேர் இருக்காங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம். சரி, யாருடைய ஜபத்தை தேவன் கேட்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா நீதிமொழிகள் 15:29. துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாய் இருக்கிறார், நீதிமான்களின் ஜபத்தையோ கேட்கிறார். ஆமா, துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாய் இருக்கிறார், நீதிமான்களின் ஜபத்தையோ கேட்கிறார். நீதிமான்களுடைய ஜபத்தை தான் ஆண்டவர் கேட்கிறார். யார் அந்த நீதிமான்கள்? வாசிக்கலாம் யோவான் 9:31. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். அப்ப யார் அந்த நீதிமான் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒருவன் தேவ பக்தி உள்ளவனா இருந்து அவருடைய சித்தமானதை செய்தால் அவனுக்கு என்ன பண்ணுவார், ஆண்டவர் செவி கொடுப்பார். அவருடைய சித்தத்தை செய்கிறவங்களுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், பதில் கொடுப்பார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தவொடனே பரிசுத்த ஆவி அவர் மேலே இறங்கினது நமக்கு தெரியும். நீங்களும் ஞானஸ்தானம் எடுத்தப்ப பரிசுத்த ஆவி நம்ம மேலே இறங்கினாரா? ஆனால் இறங்கினதா நம்ம ஒரு ஃபீல்டில் என்ன பண்ணுறோம், கைகளை தட்டி உற்சாகமாக அந்நிய பாஷைகளை உலக பாஷைகளை பேசிக்கிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வந்திருக்குன்னா நமக்குள்ளே பெரிய மாற்றங்கள் வந்திருக்கு. ஞானஸ்தானம் எடுத்து நம்ம ஒப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அவர் உடன்படிக்கை நம்ம அவரோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோன்னு சொல்லி அர்த்தம். அப்போ அந்த உடன்படிக்கை நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்ன பண்ணணும், தேவனுடைய சித்தத்தை தான் நம்ம செய்யணுமே தவிர நம்முடைய சித்தத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது.
நம்ம வாரம் ஃபுல்லாக வருஷம் ஃபுல்லாக அந்த வசனத்தை எல்லாம் நம்ம கேட்குறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறதில்ல, நடைமுறைப்படுத்துவது இல்லை. இப்போ எப்படி தான் நம்ம நடைமுறைப்படுத்துறது? ஒன்றும் வேணாம், என் காலைல எங்கேயாவது கிளம்புறீங்க, கவர்மெண்ட்டு இதாகவே எனக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் கட்டளையாக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. இதாகவே நான் அங்கே போகிறேன், என்னை பாதுகாத்து கொள்ளுங்க, உங்களுக்கு சித்தமானால் அந்த காரியம் வாய்க்க பண்ண முடிஞ்சு போச்சு. அந்த ஒரு சித்தமாக இருந்தால் நீங்கள் அங்கே போகிறதுக்கு முன்னாடி எல்லா தடைகளும் மாறும். டக்கு நீங்கள் உணர முடியும். எங்கே தடைகள் உங்களுக்கு வராது. டக்கு நீங்கள் போராடம் அவங்களே நல்லா பேசி டக்குன்னு முடித்து உங்களுக்கு வருவதற்கு உதவியாக இருக்கும். ஆனால் பிதாவோட சித்தம் இல்லாமல் நீங்கள் போனீங்க அப்படின்னா, இங்கேருந்து கிளம்பும் போதே பஸ்ஸு லேட்டாக வரும், இல்லை அங்கே போய் இறங்கும்போது டைம் லேட் ஆகும், இல்லை அங்கே போய் அந்த அதிகாரிகளை பார்க்கும்போது இப்போ தான் சாட போயிட்டாங்க, இப்போ தான் வெளில போயிருக்காங்க, நீங்கள் நாளைக்கு வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி சூழ்நிலைகள் வரும். ஆனால் பிதாவோட சித்தத்தின்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்க்காத விதமாக பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்பீங்க, டக்குன்னு பஸ் வரும், அங்கே போய் இறங்குவீங்க, டக்குன்னு அங்கே ஆட்டோ கிடைக்கும். இப்படி ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்படி நீங்கள் என்ன பிதாவோட சித்தத்தின்படி நீங்கள் கவர்மெண்ட்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னால், அங்கே என்ன பண்ணும், உங்களுக்கு எல்லாமே ஏதுவாக நடக்கும். ஆனால் சித்தம் இல்லாமல் நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் அது எல்லாம் மாறுபடும். ஒருவேளை அது கடைசி நாளாக இருந்து உங்களுக்கு மாறுபடும் போது நீங்கள் யாருக்கிட்ட கோவத்தை காட்டுங்க, ஆண்டவர்கிட்ட கோவத்தை காட்டுங்க. என்ன ஆண்டவர், இன்னைக்கு கடைசி நாள் இப்படி மிஸ் ஆகி போச்சு, நான் யார்கிட்ட போய்ட்டு அழுவேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? தடைப்பட்டால் சந்தோஷப்பட வேண்டியதான். தேவன் அதை விட பெரிய காரியங்கள் நமக்காக வச்சிருப்பார். இந்த இடத்துல சொல்கிறதுக்கு நமக்கு ஈஸி, ஆனால் அந்த இடத்துல அந்த கஷ்டத்தை அனுபவிக்கும் போது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அப்போத்தான் நம்மளுடைய பிதாவோட சித்தத்தை நம்ம என்ன பண்ணணும், உணர்ந்து கொள்ள வேண்டும். அதான் பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அந்த கஷ்ட நேரத்தில் தான் பிதாவோட சித்தத்தை நம்ம என்ன பண்ணணும், உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, அவருக்கு சித்தமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஆமா, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமா, அவருக்கு சித்தமானது அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறவர்கள் தான் நீதிமான்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லு. அப்போ இங்கே சொல்கிறாரு, அப்படி இருக்க சகோதரர், நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். வாசிக்கலாம் சங்கீதம் 34:17. நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். ஆமென். நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு, யார் கூப்பிடும்போது? நீதிமான்கள் கூப்பிடும்போது. நம்ம நீதிமான்களா நடந்தாதான் நம்முடைய ஜெபம் என்ன பண்ணோம், கேட்கப்படும். 15வது வசனம், அது 34:15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அப்ப இவர்களை நோக்கித்தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, சொல்றாரு. இந்த மாதிரி நம்ம இருந்தா மட்டும்தான் அவருடைய ஜெபங்கள் நமக்கு என்ன பண்ணும், கேட்கப்படும், நிறைவேறும். மார்க் 11:24. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். ஆமா, நீங்க ஜெபம் பண்ணும்போது எதை கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை பெற்றுக்கொள்வோம்னு சொல்லி என்ன பண்ணுங்க, விசுவாசிக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். ஆமென். வசனம் தெளிவா சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை உங்களுக்கு செய்யப்படும். அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். நாம என்ன பண்றோம், ஆண்டவர்கிட்ட நம்ம நிலைச்சிருக்க மாட்டோம், ஆண்டோடைய வார்த்தைகளிலும் நாம் நிலைச்சிருக்க மாட்டோம். ஆனால் ஜபத்தில் மட்டும் நமக்கு எல்லாம் கிடைச்சிருன்னு சொல்லி குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சில பேர் சொல்கிறாங்கல்ல, நீங்கள் சர்ச்சைக்கு மட்டும் வாங்க உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இப்போ அந்த ஆத்மா கூப்பிடும்போது அந்த ஆத்மா என்ன நோக்கத்தோடு உள்ளே வரும் தெரியுங்களா, போனவுடனே நமக்கு எல்லாமே கிடைச்சிரும்.
நீங்கள் சர்ச்சுக்கு மட்டும் வாங்க, உங்களுக்கு எல்லாமே சுகமாகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஜபம் பண்ணும்போது அந்த ஜபத்தை பண்ணுகிறவர்களும் விசுவாசத்தோடு ஜபம் பண்ணணும், அந்த ஜபத்தை ஏறெடுக்கிறவங்களும் விசுவாசத்தோடு ஏறெடுக்கணும். அவங்க ஜபம் பண்ணும்போது இவங்க வேறு சிந்தனையில் உட்காந்துட்டு ஜபத்தை கேட்டுட்டு இருந்தால் ஜபம் என்ன பண்ணாது, கேட்கப்படாது. அல்லேலூயா. சரி, அப்போ நம்ம ஜபத்தில் எதை கேட்கணும் அப்படின்னு பார்த்தா வசனம் சொல்லுங்க, நீங்கள் எதை கேட்டாலும் அவர் செய்வன்னு சொல்லிட்டாரு. அப்போ நம்ம என்ன கேட்கணும் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லூக்கா 11:13. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். பொல்லாதவர்களாகிய ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மள நல்லவர்கள் சொல்லல, பொல்லாதவர்களாகிய நீங்கள் பொதுவாகவே திட்டுறாரு. எல்லாமே இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற பரிசுத்த எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்களும் இதில் தான் அடங்கியிருக்கிறாங்க. அப்போ அந்த வசனம் என்ன பண்ணுது, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு சொல்லுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்த நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கொடுக்கணும், நல்ல வளர்ச்சி கொடுக்கணும், நல்ல படிப்பு கொடுக்கணும், நல்ல தரமான வாழ்க்கையை கொடுக்கணும்னு சொல்லி அறிந்திருக்கிற நமக்கே அப்படி ஒரு பாரம் இருக்கும் அப்படின்னா, நம்மையும் இந்த உலகத்தையும் அந்த சராசரத்தையும் படைத்த தேவன் நமக்கு அதிக பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் இருக்கு. அப்போ நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னால், ஜபத்தில் பரிசுத்த ஆவி முதல்ல நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி கேட்கணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். பாருங்க, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். யார் சொல்றாரு? நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்போது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகி வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்துருவார். யாரு வேறொரு தேற்றரவாளன்? அந்த பரிசுத்த ஆவிதான். அவர் நமக்கு கூடவே என்ன பண்ணுவார், இருந்து நமக்கு தேற்றுவார். பரிசுத்த ஆவியானவர் அது ஒரு மரியாதைக்குரியது. ஆனால் பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்து என்ன பண்ணுவார், வேறொரு தேற்றரவாளனை நமக்கு என்ன பண்ணுவார், அவர் மூலமாக நமக்கு கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம இருதயத்தில் பேசிக்கொண்டே இருப்பார். அப்போ அவர் நம்ம கூட பேசணும் அப்படின்னா நாம் வேதத்தோடு ஜபத்தோடும் தொடர்புடையவர்களாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதை பழகிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை விட்டு நாம் பிரிய மாட்டோம். அல்லேலூயா. நீங்கள் பிரிய நினைச்சினாலும் உங்களால் பிரிய முடியாது. அப்போ வேறொரு தேற்றரவாளன், அதுதான் அந்த பரிசுத்த ஆவி. பிதா சொல்கிறார் இல்லையா, வேண்டிக் கொள்வதற்கு அதல்ல, அதாவது பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுத்து அறிந்திருக்கும் போது பரமபிதாவாகிய நான் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு சொன்னால், அதே தான் இங்கேயும் நமக்கு சொல்கிறாங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்கிறேன், அப்போது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படியாக, நம்ம கூட இருக்கும்படியாக. அப்போ எதுதான் கூட இருக்கும்? பரிசுத்த ஆவி நம்ம கூட இருக்கும். ஒரு ஆளாக நம்ம கூட என்ன பண்ண முடியாது, யாராலையும் செயல்பட முடியாது. அப்போ பரிசுத்த ஆவினா நம்ம கூட எங்கேயுமே இருப்போம். அப்போ அதுக்காக தான் மனுஷன் நம்ம என்ன பண்ணணும், தேவனுக்கு பயந்து நடக்கணும்னு சொல்கிறாங்க. நம்ம கதவை பிடிக்கிட்டு உள்ளே நம்ம பாவம் பண்ண ஆண்டவருக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ எங்கள் வசனம் அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டு அந்தரங்கத்தில் இருக்கிற ஒரு பிதாவை நோக்கி அப்படின்னா, அப்போ நம்ம பிதா எங்கே இருக்கிறாரு? அந்தரங்கத்தில் தான் இருக்கிறாரு. நாம் பாவம் பண்ணுறது எங்கே போய் பண்ணுறோம்? அந்தரங்கத்தில் தான் பண்ணுறோம். பிதா எங்கே இருக்கிறாரு? சபையில் இருக்கிறன்னு சொல்கிறாரு. கல்லினால் கட்டப்பட்ட சபைகள் அல்ல, உங்கள் இருதயமாக சபைகள்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம இருதயத்தில் எல்லாமே கஷ்டத்தையும் கலப்பு பொல்லாப்பு எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், பாவங்களையும் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த இருதயத்தில் தேவனை எப்படி வாசம் பண்ண முடியும்? கஷ்டம். கரெக்டுங்களா? அந்தரங்கத்தில் பாவம் பண்ணுறோம், அங்கே யார் இருக்கிறா? இருதயத்தில் பாவம் பண்ணுறோம், அங்கே யார் இருக்கிறா? ஆனால் அவருக்கு வராதபடிக்கு யார் தான் தடுக்கிறோம்? நாம தான் தடுக்கிறோம். அல்லேலூயா.
அப்ப இங்க என்ன சொல்றாரு? நீங்கள் எதை கேட்டாலும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இன்னொரு தேற்றரவாளனை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அவர் உங்களை என்ன பண்ணுவார்? சத்தியத்தில் எல்லாத்துலயும் என்ன பண்ணுவாரு? நடத்துவார். அப்படின்னா உலக காரியங்களை கேட்கக்கூடாதா அப்படின்னு உங்களுக்கு மனசுல ஒரு கேள்வி வரும். வாசிக்கலாம். லூக்கா 12:16. அல்லாமலும் ஒரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து. போதும். அல்லாமலும் ஒரு ஓமையா அவர்களுக்கு சொன்னார். ஒரு ஓமையா சொல்றாரு, ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்போது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே அப்படின்னு சொல்றான். உலக காரியங்களை கேட்கக்கூடாதா அப்படின்னு சொன்னா, இங்க இயேசு கிறிஸ்து ஓமையா சொல்றாரு. ஒரு ஐஸ்வர்யானது அவனுக்கு நிலம் நல்லா என்ன பண்ணுது? விளையுது. அது போதும்னு அவன் என்ன பண்ணல சொல்லல. நான் என்ன பண்ணுவான்? இன்னும் அதிகமா விளைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இடிச்சு பெருசா கட்டி இவன் என்ன பண்ணுவானா? சேர்த்து வைப்பானா. ஆசை எங்க போகுது உலகத்துல? அன்றன்றைக்கு எங்களுக்கு தேவையான ஆகாரத்தை தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ண சொல்றாரு. ஆனால் ஒரு ஐஸ்வர்யான ஓமையா சொல்றாரு. அவன் என்ன பண்ணல, அதுக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ளாம அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றான்? திரும்ப பெருசா கட்டி என்ன பண்றான்? சேர்த்து வைக்கிறான். அப்ப அவன் சொல்றான், என் ஆத்மாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்களை சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு அப்படின்னு ஆத்மாவோட சொல்லுவேன்னு சொல்லி அவன் என்ன பண்றான்? சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு, மதிகேடனே, உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில எடுத்துக்கொள்ளப்படும். இன்னைக்கு ராத்திரியிலே நீ எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சுன்னா அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். அது யாருக்கிட்ட போவோம்? அது யாருடையதா ஆகும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? இன்னைக்கு மனுஷனுடைய நிலைமைகள்லாம் இப்படிதான் இருக்கு. இப்படிதான் என்ன பண்ணுது? இருக்கிறது. தேவையானதுக்கு வேணும், அளவானது நமக்கு போதுமானதுன்னு ஆண்டவர் என்ன பண்றாரு? சொல்றாரு. அதுக்காக விளையுதுன்றதுக்கோசரம் அம்மாட்டுக்கு இடிச்சு ஏன் 10 பேருக்கு அது என்ன பண்ணியிருக்கலாம்? கொடுத்துருக்கலாம். நமக்கு போதுமானதை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்? 10 பேருக்கு கொடுத்துருக்கலாம். மனுஷனுக்கு குடிக்கிற தண்ணி கூட அளவாக கொடுக்க கற்றுக்கிட்டான். இயற்கையாக கிடைக்கிற அந்த தண்ணியை கூட என்ன பண்ணுறான்? ஒரு குடம் தான் தருவான் போ அப்படின்னு சொல்லி கொடுக்குற அளவுக்கு நிலைமைகள் என்ன பண்ணிவிட்டது? மாறிவிட்டது. அதேமாரி அது லூக்கா 12:22 வாசிங்க. பின்னும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி இப்படி இருக்கிறபடியினால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமா, நம்ம இப்படி இருக்கும்போது நம்ம எண்ணத்தை சாப்பிடுவோம், எண்ணத்தை உடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம சரீரத்துக்காக என்ன பண்ணக்கூடாது? கவலைப்படாதிருங்கள் சொல்லி என்ன பண்றாரு? சொல்றாரு. அதே 12:29, ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். ஆமா, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். ஏன்னா நாளை தினத்தை குறித்து நீங்க என்ன பண்ண வேணாம்? கவலைப்பட வேணாம்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு. அப்ப நாம அதை பத்திலாம் கவலைப்பட்டு இருந்தோம்னா, உலகத்தை குறிச்சே கவலைப்பட்டு இருந்தோம்னா நம்ம ஆண்டவரத்துல எப்படி நெருங்க முடியும்? அப்போ உலகத்தில் நமக்கு வேண்டியதுக்காக ஓரளவுக்கு ஜெபம் பண்ணிக்கலாம். ஆண்டவரே எனக்கு கொடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணலாம். ஆனால் ரொம்ப அளவுக்கு அதிகமாக என்ன பண்ணக்கூடாது? உலகத்தில் முதல் பணக்காரனா ஆகிறது ஆண்டவருக்கு சித்தமா? சரி, லூக்கா 12:30. இவைகளெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் சொத்து சோகம் வீடு வாசல் அது இதுன்னு சொல்லி என்ன பண்றாங்க? உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். ஆமா, இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியும்.
உங்களுக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியும். அதனால தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உனக்கு இன்னது தேவை என்று நான் அறிந்திருக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொள்வதற்கு முன்னமே நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்றார். அப்போ நாம உலகத்தை போல நம்ம என்ன பண்றோம், ஜபத்தில் அது இதுன்னு வேணும் ஆண்டவரே, பிள்ளைய காப்பாற்றுங்க, சோறு இல்லை தண்ணி இல்லை, அதை எல்லாத்துக்கும் ஜபம் பண்ணலாம். ஆண்டவரை கடினப்படுத்துகிற மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஜபம் பண்ணக்கூடாது. கடுகள விசுவாசம் போதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உங்கள் ஜபம் எப்படி இருக்கணுமா, சுருக்கமாக இருக்கணும். அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அலப்பக்கூடாது. சரி, அப்போ அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் நாம் கேட்டவைகளை என்ன பண்ணலாம், பெற்றுக்கொள்ளலாம். இது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஆமா, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அவருடைய சித்தத்தின்படி நம்ம கேட்டா மட்டும்தான் அவர் நமக்கு கொடுப்பார்னு சொல்லி தைரியமா என்ன பண்ணலாம் இருக்கலாம். 15, நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். ஆமா, நம்ம எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். ஆமா, அப்ப அவருடைய சித்தத்தின்படி நம்ம கேட்டா மட்டும்தான் அவர் நமக்கு என்ன பண்ணுவாரு, எதையும் செய்வார்னு சொல்லி நாமளும் தெளிவா இருக்கலாம், தெளிவா ஜெபம் பண்ணலாம். ஆனால் அவருடைய சித்தத்தின்படி நம்ம செய்யாமல் எதை கேட்டோம்னாலும் அது என்ன பண்ணாது, கிடைக்காது. சரி, அப்போ எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கேட்டால் தராரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7. பிலிப்பியர் 4:7. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். 6:7. 4ஆம் அதிகாரம் 6:7. அப்பொழுது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமா, நீங்கள் எல்லாவற்றையும், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள். நாம என்ன பண்றோம், எப்படி வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது, உங்கள் விண்ணப்பங்களை ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தணும். இப்போ மன்றாடி ஒரு வகையில் கேட்பது நலம். ஏதோ நம்மாட்டுக்கும் ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, நம்ம அப்பா நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க, அவர் என்ன பண்ணுவார், தருவார். தப்பு இல்லை. நம்ம அப்பா ஊழிகாரங்க விசுவாசங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது. நம்ம அப்பா அவர், நீ எதை கேட்டாலும் அவர் கொடுப்பார். நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க, அவர் தருவார். கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த தவறான பழக்கத்தை தான் சொல்லிக் கொடுக்குறாரு. இப்படி சொல்கிற அந்த ஊழியக்காரங்க தான் புள்ள எதை கேட்டாலும் அவர் வாங்கி கொடுத்துருவாரா? சொல் பேச்சு கேட்காம இருந்தால் வாங்கி கொடுத்துருவாரா? அவர் சொல்கிறதெல்லாம் கேட்காம இருந்தால் அவர் பிள்ளை கேட்கறது வாங்கி கொடுத்துருவாரா? கடைக்கு போனால் போக மாட்டேன்னு சொன்னால் பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துருவாரா? அவர் புள்ள தான். அதுக்காக சொல்கிற பேச்சு எதுவுமே கேட்காம கீழ்படியாமல் ஊரை சுற்றிட்டு இப்போ அது இதுவும் பண்ணிட்டு வந்து வீட்டில் உட்காந்துட்டு எனக்கு சொத்தை கொடு அதை கொடுன்னு கேட்டால் அவர் கொடுத்துருவாராம்மா? அப்போ நமக்கு ஒரு நியாயம், ஆண்டவர்கிட்ட நமக்கு ஒரு நியாயமா? அவர் நம்ம தகப்பன் என்ன கேட்டாலும் என்ன பண்ணுவார், இப்படி தவறான உபதேசம் ஜபத்தை நமக்கு என்ன பண்ணுது, மறக்க கற்றுக் கொடுக்குறது. அல்லேலூயா.
எதை செஞ்சாலும் தேவனுடைய சித்தத்தின்படி தான் என்ன பண்ணணும், செய்யணும். பரலோக தேவன்கிட்ட தான் ஜெபம் பண்ணணும். இயேசுவின் மூலமாக தான் நம்ம கேட்கணும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நம்ம இதெல்லாம் செய்ய மாட்டோம், மற்ற எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், செஞ்சுருவோம். சரி, அப்போ அவருடைய சமாதானத்தை மேலாக நமக்கு தந்து கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய சிந்தைகளை காத்துக்கொள்ளும்படி என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஜபத்தை தான் கேட்குறாரே தவிர வேறு மாதிரியான நீண்ட ஜபங்களையும் அர்த்தமில்லாத வார்த்தைகளையும் கொண்ட ஜபங்களையும் அவர் என்ன பண்ணல, கேட்பதே இல்லை. வாசிக்கலாம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 13, 14, 15. இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். ஒரு நிமிஷம். வாசிங்க. இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பா இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் எங்க வாசிக்கிறோம்? 13, 14. இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பா இருக்கிறது. தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பா இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பையும் நீங்க அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அப்பயே சொல்லிட்டார். நீங்க அக்கிரமத்தோடு மாத பிறப்பு 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை நடத்துறாங்க இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்துறாங்க இல்லையா. இப்போ இந்த ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க அக்கிரமத்தோடு வாரம் ஃபுல்லா எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அன்னைக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்க, பரிசுத்தமா ஜெபம் பண்ணுவாங்க, பரிசுத்தமா ஆராதனை பண்ணுவாங்க. அப்போ இங்கே ஆண்டவர் சொல்கிறார், நான் சொல்லலை, இதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆச்சரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. அப்புறம் எதுக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகை? இல்லை, இன்றைக்கி எல்லாம் கொண்டாடுறாங்க இல்லையா, எல்லா பண்டிகைகளையும். கிறிஸ்துமஸ் பண்டிகை, ஈஸ்டர் பண்டிகை, புனிதவெளி பண்டிகை, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கன்னு சொல்லி சொன்னார். சரி, அடுத்தது. உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமா இருக்கிறது, அவைகளை சுமந்து இழைத்து போடுவேன். ஆண்டவருக்கு இந்த சுமை அப்படின்னா நீங்களும் நாங்கள் தான் எந்த பாடு. சரி, அடுத்தது. நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் ரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்கள் கைகள் ரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. பாருங்க, இப்போ எல்லாமே ஆண்டவர் என்ன பண்றாரு, தெளிவா என்ன பண்றாரு சொல்றார். இன்னைக்கு நம்மளால இதெல்லாம் மறுக்க முடியுமா? அப்போ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிவிட்டு ஜபத்தில் ஆண்டவரே நீட்டு இருந்தால் எப்படி பண்ண முடியும் சொல்லுங்க? சரி, அப்போ நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டோம், எல்லாவற்றையும் தர்றாரான்னு கேட்டோம். அப்போ நம்ம ஜெபம் பண்ண வேண்டிய விதம் தான் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படின்னா சீசர்களுக்கு ஆண்டவர் ஜெபம் பண்ண சொல்லி கற்றுக் கொடுக்குறாரு இல்லையா, பரமண்டல ஜெபம். மத்திய 6ஆம் அதிகாரம் 9 முதல். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. இப்படிதான் ஆண்டவர் சீசர்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கிறார். நாம எப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம்? இதை எதுவுமே சொல்ல மாட்டோம். நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் கேட்டால் நான் ஆத்மா பார்த்துக்காக ஜெபம் பண்ணுறேன், உலகத்துக்காக ஜெபம் பண்ணுறேன், அழிஞ்சு போகிற ஆத்மாவுக்காக ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவர் சொல்லவே இல்லையே. ஆண்டவர் 10 பேருக்கு சொகம் கொடுத்தாரு, 10 பேரும் கூட வந்துட்டாங்களா? இல்லை, 3000 பேருக்கு அங்கே பிரசங்கம் பண்ணார், அத்தனை பேருமே எல்லாம் கூட இருந்தாங்களா?
ஏன் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில் சிலுவையில் அறையும் போது 12 சீசர்களுமே கூட என்ன பண்ணல? இல்லை. வேதத்தில் தெளிவாக நம்ம பார்த்துருக்கோம். இப்படி இருக்கும்போது நீங்களும் நானும் அவ்வளோ உண்மையாக நடந்துருவோமா? நடக்க தான் முடியுமா அந்த உலகத்தில்? கஷ்டத்தான் இல்லையா? சரி, இப்போ ஜெபத்தில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க? உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அப்படின்னா அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, பிதாவுடைய நாமம் எவ்வளோ பரிசுத்தமாக இருக்குது. அப்போ இப்படி இருக்கும்போது பரிசுத்தப்படுவதாக அப்படின்னு சொல்லி ஜெபிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்துவது எப்படி என்றால், எப்படி பரிசுத்தப்படுத்துவது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய நாமத்தை வார்த்தையில் அல்ல, நம் வாழ்க்கையில் பரிசுத்தமாக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? பரிசுத்தமாக்க வேண்டும். எப்படி பரிசுத்தமாக்கணும் அப்படின்னு சொன்னால் 1 யோவான் 3:18 வாசிக்கலாம். கிரியையினாலும் உண்மையினாலும் அப்படின்னு வரும். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். ஆமென். சரி, யோவான் 12:28. பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. ஆமா, பிதாவுடைய நாமம் மகிமைப்படுத்தணும். அப்பவே அவர் நாமம் பரிசுத்தப்படுத்தணும். அவர் பரிசுத்தராக இருக்க போது நாமளும் என்ன பண்ணணும்? பரிசுத்தராக இருக்கணும். எப்படி இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நாமத்தை மகிமைப்படுத்தினார்? சிலுவை பரிந்தும் பலியும் ஜீவித்தும் அவர் என்ன பண்ணாரு? காண்பித்தார் இல்லையா? அப்போ நாமும் பலியும் ஜீவித்தின்படி நம்ம வாழ்ந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? பிதாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். அப்படி வாழமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியல? வாழ முடியல. சரி, ட்ரை பண்ணுவோம். உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. அடுத்தது, அப்போ அவருடைய சித்தத்தை உணர்ந்து அவருடைய சித்தம் விரைவில் நிறைவேற அவருடைய ராஜ்யம் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணுமா? ஜெபத்தில் ஜெபிக்கணும். அவருடைய ராஜ்யம் வரணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணுமா? ஜெபத்தில் ஜெபிக்கணும். அவருடைய சித்தத்தை உணர்ந்து ஜெபம் பண்ணணும். அப்போ சித்தம் சீக்கிரமாக நிறைவேற நமக்குள்ளாக பங்கை நினைத்து என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் பூமியில் வர முதலில் ராஜாக்களாக தயாராக வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தேவனுடைய ராஜ்யம் அந்த பூமிக்குள்ளே வரும்போது முதல் ராஜாக்களாக நம்ம என்ன பண்ணணும்? தயாராகணும் அப்படின்னு சொல்லி, முதலில் ராஜாக்களாக நம்ம தயாராக வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். யார் அந்த ராஜாக்கள் அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் நம்ம வாசிக்கோம் இல்லையா? 144,000 பேர் நிற்க கண்டேன்னு சொல்லி, அதில் ஒரு ஆளாக நம்ம நிற்பதற்கு நம்ம தகுதியாக இருக்க வேண்டும். சரி, உங்களுடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ பிதாவினுடைய சித்தம் பூமியில் நிறைவேற அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்பட ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ பரமண்டலத்தில் அவருடைய சித்தம் செய்யப்படணும் அப்படின்னா பூமியிலேயே அவருடைய சித்தம் என்ன பண்ணணும்? செய்யப்படணும். அதுக்காக தான் நம்ம ஜெபம் பண்ணணும். நம்ம அவருடைய சித்தத்தை பூமியில் செய்யுங்கன்னு சொல்லாமல் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எத்தனை மணி நேரம் ஜபத்தை வச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணால் அதில் என்னால் என்ன பிரயோஜனம்? அவருடைய நாம மகிமைப்படாத எந்த ஜெபமும் கிரியைகளும் எல்லாம் அருவருப்பானுத்தான். அல்லேலூயா. சரி, அடுத்தது நம்ம ஜெபம் பண்ண அதில் சொல்கிறாங்க, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அப்போ நமக்கு என்ன தேவை? நான் கேட்பதற்கு முன்னமே அவர் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? சொல்கிறாரு. இப்போ மத்திய 6:8 பாருங்கள். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அவர்களைப் போல நீங்கள் செய்யாதீர்கள், பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆமாம், ஆகாரம் வேண்டும் என்று கேட்க சொன்னார். ஆனால் பிரியமானவர்களே, உலகிற்குரிய ஆகாரம் அல்ல, ஆவிக்குரிய ஆகாரமான வசனங்களே வேண்டும் என்று நாம் என்ன பண்ணணுமா? கேட்கணும். தினமும் கேட்க சொல்கிறார். நம்ம என்ன கேட்குறோம்? எங்களுக்கு வேண்டிய ஆகாரம்னா நம்ம டைரெக்டாக என்ன பண்ணுறோம்? நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை தான் நமக்கு நினைவில் வருது. பைபிள் எப்போயுமே உள்ள அர்த்தம் வேறையாக இருக்கும். இயேசு கிறிஸ்து எல்லாமே உண்மைகளாக அதிகமாக தான் சொல்லியிருக்கிறார். நம்ம நேரடி அர்த்தத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. அப்போ ஆகாரம் அப்படின்னா நம்ம ஏதோ டெய்லி 3 வேளை சோத்தை சாப்பிட்டா நமக்கு வயிறு சரியாயிடுமா? வசனத்தை நம்ம கேட்கிறவர்களாக என்ன பண்ணணும்? இருக்கணும். வசனத்தை கேட்கறது காலம் பஞ்சம் வரும். வசனத்துக்கு பஞ்ச காலம் வரும். அப்போ என்ன பண்ணுவாங்க? ஓடி ஓடி கேட்டாலும் நல்ல வசனம் சத்தியம் என்ன பண்ணாது? கிடைக்காது. அது மத்திய 4:4 வாசிங்க.
அவர் பிரதித்திரமாக ம் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல ஆ தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இப்போ புரிஞ்சுங்களா? ஆகாரத்தை நம்ம கேட்க சொல்ல மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல சோத்தினாலையும் சாப்பிட்றதுனாலே இல்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது இல்லையா? அப்போ நமக்கு என்ன பண்ணணும்? வசனங்கிற ஒரு ஆகாரம் நமக்கு என்ன பண்ணணும்? கண்டிப்பாக வேணும். வேதங்கிற ஆகாரம் நமக்கு கண்டிப்பாக வேணும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவங்களுக்கும் இந்த வசனம், இந்த ஆகாரம் கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணணும்? இருந்தே ஆகணும். சரி, அடுத்தது சொல்றாரு, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமே வருது. இந்த இடத்துல தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமே வருது. என்ன கஷ்டம் வருது? என்ன கஷ்டம் வருது? நல்லா தலையை ஆட்டி ஆட்டி தூங்கிக்கிட்டு கஷ்டம் வருது. மன்னிக்கிறது தான் நமக்கு கஷ்டமே என்ன பண்ணுது? வருது. சரி, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நாங்கள் மன்னிப்பது போல நீங்களும் எங்களுக்கு மன்னியுங்கள் அப்படிங்கிறது தான் சரியான முறை. ஆனால் தேவனுடைய பெரியர்களைப் போல இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது தேவனுக்கு நாம் என்ன பண்ணுறோம்? அறிவுரை சொல்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். கரெக்டாக என் கடனாளிகளை நாங்கள் மன்னிச்சிற மாதிரி என் கடன்களையும் நீங்கள் மன்னிச்சிருங்க ஆண்டவரை அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கே நம்ம பெரியவங்களாக இருந்து சொல்கிற மாதிரி வருது. ஆனால் அப்படி இல்லை அர்த்தம். அதை திருப்பி வாசிக்கணும். எப்படி பார்த்தோம் அப்படின்னா, எங்கள் கடனாளிகளுக்கு மன்னியாதிருக்கிறது போல எங்களையும் மன்னியாதிரும். நல்லா இருக்கா? எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னியாதிருக்கிறது போல எங்களையும் மன்னியாதிரும். நல்லா இருக்கு இல்லையா? நம்ம யாராவது மன்னிக்கிறோமா? கோவம் வந்தால் என்ன பண்ணிடுறோம்? பேசி போடுறோம். வசனம் கிரியை செஞ்சுச்சுன்னா அது நமக்கு கூழ்படுத்தலாம். வசனம் கிரியை செய்யலைன்னா கூழ்படுத்த முடியாது. அப்போ குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். சரி, யோவான் 20ஆம் அதிகாரம் 23. எவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். சரி, லூக்கா 17:3-4 வாசிக்கலாம். உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். ஆமென். உன் சகோதரனை எத்தனை டைம் தப்பு பண்ணாலும் என்ன பண்ணுங்க? மன்னிங்கன்னு சொல்றாரு. எத்தனை முறை மன்னிங்க சொல்றாரு? 7 முறை மன்னிங்கன்னு சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அதாவது நம்ம யாராவது தப்பு பண்ணா, சகோதரர்கள் கூட இருக்கிறவங்க தப்பு பண்ணா அதுக்காக சண்டை போடணும்னு சொல்ல. சண்டை போடு, திட்டு, அடி. ஒரு வேளை அதனால அவங்க மனசு கஷ்டப்பட்டா, மனசாபப்பட்டா அவங்க என்ன பண்ணுங்க? அது அவங்கள மன்னிச்சிடணும். நாமளே என்ன பண்ணலாம்? திரும்பவும் சரி தெரியாமல் அடிச்சிட்டா கொடுப்பா, இல்லை அவங்க நம்மகிட்ட இப்படி அடிச்சிட்டேன்னு சொல்லி மனசு கஷ்டப்பட்டா நம்ம என்ன பண்ணலாம்? அவங்கள மன்னிக்கலாம். சரி, எத்தனை முறை மன்னிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாக குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனசாபப்படுகிறேன்னு சொல்லி, எனக்கே கஷ்டமாக இருக்குது, நான் பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்டால் நம்ம என்ன பண்ணோம்? மன்னிக்கணும். 7 முறை இல்லை, 70 முறை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, 70 முறை நம்ம மன்னிச்சோம் அப்படின்னா, இல்லை மன்னிச்சுட்டுன்னு சொல்லி அந்த பழக்க தோசை நமக்கு என்ன பண்ணுறோம்? வந்துடும். அப்போ நம்ம சாதாரணமாக ஒருத்தவங்களை மன்னிக்கிறவங்களா மாறிடுவோம். அதை தான் இங்கே என்ன பண்ணுறாரு? நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. சரி, உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை வாசிக்கலாம். மத்திய 6ஆம் அதிகாரம் 14.
மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். ஆமா, மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்க மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். சரி. மனுஷனுடைய தப்புதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்புதங்களையும் மன்னியாதிருப்பார். சரி. அடுத்து என்ன வருதுன்னா, சோதனைக்குட்படாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லி வருது. இங்கே சோதனைக்குட்பட பண்ணாமல் அப்படின்ற வார்த்தையானது சரியாக மொழிபெயர்க்கப்பட்டா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சோதனையிலே விட்டு விடாமல் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கணும். ஆனால் இங்கே மொழிபெயர்ப்பு கொஞ்சம் இதாக பண்ணியிருக்காங்க. அது இப்படி தான், சோதனையிலே விட்டு விடாமல் அப்படின்னு சொல்லி தான் மொழிபெயர்த்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே என்ன பண்ணிருக்காங்க, சோதனைக்குட்பட பண்ணாமல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரி, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2:12 பார்த்தீங்க அப்படின்னா, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி வரும். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். 12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சரி, 1 பேதுரு 4:12. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று தெரியாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். ஆமா, அவருடைய பாடுகளில் உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்கினியை குறித்து. சரி, அதே 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். ஆமா, இதுவே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் அப்படின்னா இதுக்கு மேல என்ன பண்றாங்க, ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுதும் கொஞ்ச காலம் பலவிதமான சோதனையினாலே துக்கப்படுகிறீர்கள். அல்லேலூயா. அப்போ சோதனை சகிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நமக்கு சோதனை தேவைன்னு சொல்லப்படுது. சரி, சோதனைகள் நமக்கு கண்டிப்பாக உண்டு. சோதனையிலிருந்து நம்ம மீண்டும் தேவனிடத்தில் இரக்கம் நமக்கு தேவைப்படுகிறது. எபிரேயர் 4:16 வாசிக்கலாம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். ஆமா, நம்ம தைரியமா என்ன பண்ணணும், கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, தீமையிலிருந்து அடுத்தது கடைசியா என்ன பண்றாங்க, தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளுமா. சரி, இங்க தீமை என்பது நம்முடைய சொந்த பலவீனங்களையும் இச்சைகளையும் என்ன பண்ணுதா குறிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். ஆமா, மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. இப்ப நம்ம இச்சிக்கிற அத்தனை இச்சைகளும் பிதாவினால உண்டானது அல்ல. என்னென்ன இச்சிக்கிறோம் நம்ம? சாதாரண சாப்பாடு ஐட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா பீஸா, பர்கரு, பெர்கரு, அப்புறம் என்ன அது ஃப்ரைட் ரைஸு, பிரியாணி, இதெல்லாம் எங்கே உண்டானது? விதவிதமாக ட்ரெஸ்ஸு, மாடர்ன் ட்ரெஸ்ஸு, விதவிதமாக ஜுவல்ஸு, விதவிதமாக அது இதுன்னு அணிகலன்கள், ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் எங்கே உண்டானுச்சு? பிதா என்ன பண்ணல இதெல்லாம்? அப்போ பிதாவினால் உண்டானது எதுவுமே இல்லை. அப்படிங்கும்போது நமக்கு ஏன் இச்சைகள்லாம் அதில் வருது? அப்போ கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் எல்லாம் நம்முடைய மிகப்பெரிய பலவீனங்கள். ஜீவனத்தின் பெருமை, ஆண்டவர் சொன்னாரா ஜீவனத்தின் பெருமையை காட்ட சொல்லி? உனக்கு கோடிக்கணக்கில் பணம் வந்துச்சுன்னா எனக்கு பெருமை காட்ட முடியுமா? இன்னைக்கு எவ்வளோ பேர் பெருமைக்காரங்களாக இருக்கிறாங்க. ஊழியத்தில் வளர்ந்துட்டாலே என்ன பண்ணிடுறாங்க, விசுவாசிகள் ரொம்ப 10 வருஷம் ஆகிட்டாலே பெருமையாக என்ன பண்ணுறாங்க, வீடை கட்டி காடை வாங்கி
அது இதுவும் பண்ணிட்டாங்கன்னா கடைசியில் என்ன பண்ணுறாங்க, பெருமைக்காரர்களாக இருக்கிறாங்க. அப்படிதான் போய் கொண்டிருக்கிறது. சரி, மத்திய 26:41. மாம்சமோ பலவீனம் உள்ளது. சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான். ஆவி உற்சாகம் உள்ளதுதான். மாம்சமோ பலவீனம் உள்ளது. நம்மளோட மாம்சம் பலவீனம் உள்ளதுன்னு சொல்லி தேவன் எப்பயும் என்ன பண்றாரு, சொல்லியிருக்காரு. அப்ப தப்புவிக்க வேண்டும் என்று தயவா நம்ம அவசியமா கேட்கணும். ஜெபத்தின் முடிவிலே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கொலோசியர் 3:17. வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து, நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து, அப்படிதான் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாரு, சொல்லி கொடுக்குறாரு. சரி, யோவான் 16:23-24. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவின் இடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஆமா, நீங்க இதுவரைக்கும் நீங்க என்ன கேட்கல, என் நாமத்தினாலே எதையும் கேட்கலன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நம்ம என்ன பண்றோம், சுயமா தான் என்ன பண்றோம், எல்லாத்தையும் கேட்குறோம். அப்படி நாமத்தினாலே நம்ம எதையும் என்ன பண்ணல, கேட்கறதுனால நம்மளை பெற்றுக்கொள்ளவும் முடியலை. சரி, அப்போ என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு. சரி, யாக்கோபு 5:14. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். ஆமா, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு எண்ணெய் பூசி அவர்களுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். நாம என்ன பண்றோம், பயங்கரமாக பண்ணுறோம், ஜெபம் பண்ண மாட்டோம். நேரம் இந்த டாக்டரை போய் பார்த்தா சரியாகும், தப்பு இல்லை, மருத்துவர் தேவை தான் நமக்கு. ஆனால் விசுவாசத்தோடு நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல தேவனுடைய நாமம் எல்லாமே என்ன பண்ணணும், முன்னிலைப்படுத்தி தான் நம்ம எதையும் செய்யணும். அந்த இடத்துல நம்ம மச்சான் சொல்கிறாங்க, மாமன் சொல்கிறாங்க, இங்கே போ, அதை போ, இதை போ, அதை பாரு, இதை பாரு, என்னப்பா எப்போ பார்த்தாலும் பைபிள் சர்ச்சி ஜெபம்னுக்கிட்ட போப்பா, முதல்ல போய் பிள்ளையை காப்பாற்றுற வேலை பாருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சோர்ந்து போயிட்டு பிள்ளையை காப்பாற்றுற வேலையை பார்ப்போம். அங்கே நம்ம தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த மாட்டோம். ஒரே ஒரு வார்த்தை ஒரு ஜெபம் பண்ணலாம், இதாகவே ஒரு சித்தத்தின்படி என் பிள்ளைக்கு இறங்குங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு போகலாம், தப்பு இல்லை. நாம் என்ன பண்ண மாட்டோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு கிறிஸ்தவர் இருக்கிறாரு, அவங்க வீடு வேலை செஞ்சேன், அந்த அம்மாவும் அதே வார்த்தை சொல்லுது, அந்த ஐயாவும் ஒரே எங்கெங்க ஏற்றிருக்கிறாரு, அதெல்லாம் சும்மாங்க, எல்லாம் அந்த கோயிலில் ஏமாற்றி எல்லாம் தின்னிட்டு வரகிறாங்க. அவங்க திங்குறாங்க ரைட்டு, ஆனால் ஏசு எந்த இருக்கிறான்னு கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி தான் நான் சொன்னேன். நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுங்க, தப்பு, அவர் இல்லாமல் உங்களால் இந்த உலகத்தில் வாழறதுக்கே கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறமா ஆமாம் அது ரைட்டு தான், இருந்தாலும் என்ன எங்களை அம்மா சோதனைப்படுத்துகிறாரு அப்படின்னு. அவர் படுத்தலை, நீங்களாக ஏற்படுத்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. கொத்தனார் வேணுன்னா நல்ல கொத்தனாரை நீங்கள் தான் ஏற்படுத்தணும், அலசி ஆராய்ச்சி ஏற்படுத்தணும். நல்ல ஆளாக வேணுன்னா வெயிட் பண்ணி காத்திருந்து ஆளுங்களை ரெடி பண்ணணும். நீங்கள் மட்டும் அர்ஜென்ட் ஆளை வச்சுட்டு சரியில்லைன்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர் மேலே குறை சொல்கிறது நியாயம் இல்லை அப்படின்னு அவர்கிட்ட நான் சொன்னேன். சரி, அப்போ வியாதியஸ்தர்கள் அப்படின்னு சொன்னால் ஆவிக்குரிய பலவீனர்களை குறிக்கும். இந்த வியாதியஸ்தர்கள் அப்படின்னு சொன்னால் ஆவிக்குரிய பலவீனர்கள். யார் அந்த ஆவிக்குரிய பலவீனர்கள்? ஆமாம், நம்ம ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்லலாம், இத்தனை வருஷம் விசுவாசம்னு சொல்லலாம், ஆனால் நம்ம என்னவாக தான் இருக்கிறோம், பலவீனமாக தான் இருக்கிறோம். அப்போ எண்ணெய் பூசி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, எண்ணெய் அப்படிங்கிறது அது எதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியை குறிக்கும். எண்ணெய் அப்படிங்கிறது பரிசுத்த ஆவியை குறிக்கும். சரி, வியாதி என்பதன் கிரேக்க பதம், வியாதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதோடைய கிரேக்க பதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காம்னோ அப்படின்னா வியாகுலம். காம்னோ அப்படின்னா
வியாகுலம். எபிரேய பாசையில் நம்ம வியாதின்னு இங்கே படிக்கிறது அதுக்கு வியாகுலம். அதாவது பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதல் இல்லாமல் சோர்வுற்று தவறு செய்பவர்களுக்கு பரிசுத்த ஆவியை வழிநடத்துதலை தரும்படி நாம் ஜெபிக்கலாம். இதுதான் என்னெல்லாம் என்னது தீமையிலிருந்து எங்களை ரட்சின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா? இங்கே கவனிங்க, தீமையிலிருந்து எங்களை ரட்சின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ இந்த வியாதியாக இருக்கிறவங்க, கவலைப்படுறவங்க, நம்ம கிறிஸ்துவ மண்டலத்தில் இவங்களாம் யார் அப்படின்னா, அதாவது பரிசுத்த ஆவியுடைய வழிநடத்தல் இல்லாமல் சோர்வாக இருந்து பலவீனமாக இருந்து இவங்களுக்கு பரிசுத்த ஆவி வழிநடத்தல் தரும்படியாக ஜெபம் பண்ணுறது. அதான் எண்ணெய் பூசி ஜெபிக்கும்படி சொல்லியிருக்காங்க இல்லையா? அதுக்கு அர்த்தம் இதான். சரி, 1 தெசலோனிக்கேயர் 5:17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அப்படின்னா நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணுமா? 24 மணி நேரமும் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கணுமா அப்படின்னா அது அர்த்தம் இல்லை. நம்ம எப்போதும் தேவனுடைய சிந்தையை கொண்டிருக்கிறவர்களா, தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களா, தேவனுடைய எண்ணம் நமக்குள்ளே இருக்கிறவர்களா நம்ம என்ன பண்ணணும்? இருக்கணும். காலைல ஒரு அதிகாரம் படித்து ஜெபம் பண்ணிட்டு போயிடுவோம், அப்பா நீ முடிஞ்சிச்சுன்னு சொல்லி நினைக்கக்கூடாது. இடைப்பட்ட நேரத்தில் சோத்திரம் பண்ணிக்கிட்டு கர்த்தாவே சோத்திரப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சோத்திரம் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணணும்? இருக்கணும். அவருடைய வாயின் வார்த்தை உங்கள் வாய்க்குள்ள அவருடைய துதி எப்போதும் என்ன பண்ணணும்? இருந்து கொண்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆமென். அப்படிதான் எந்நேரமாக அவர்களை ஆண்டவரை நம்ம என்ன பண்ணணும்? நினைத்து கொண்டு இருக்கணும். அப்போ ஆண்டவராகி இயேசு போல அனுதினமும் நாம் தேவனோடு தொடர்பில் இருக்கும்படியாக ஜெபம் செய்ய வேண்டும். அப்போ ஜெபம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஜெபம் தான் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது, ஜெபம் தான் நம்மளுடைய நிலைமை மாற்றக்கூடியது, ஜெபம் தான் நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றக்கூடியது. அப்போ நாம் ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட பேசுகிறோம். ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசணும்னா பைபிளை வாசிக்கணும். நம்ம எந்த ஜெபம் பண்ணாலும் பிதாவுடைய நாமத்தினால தான் என்ன பண்ணணும்? இயேசு நாமத்தினாலே ஜெபத்தை முடிக்கிறோம். ஆனால் பிதாவின் இடத்துல தான் நம்ம என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் கேட்கணும். மரித்து போன லாசரை அங்கே சொல்லும்போது சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்துகிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் பிதாவை வேண்டிக்கொள்ளுங்க, அவர் என்ன பண்ணுவார்? அவருக்கு ஜீவனை வருவார்னு சொல்லுவாங்க. அந்த சிறுமி மரிச்சிட்டான்னு சொல்லுவாங்க. அங்கேயும் இப்போ அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் பிதாவின் இடத்துல கேளுங்க அப்படின்னு சொல்லி இயேசுக்கிட்டே சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கே என்ன தெரியுது? பிதாவின் இடத்துல கேட்டால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே தெரியுது. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க? எதை செய்தாலும் பிதாவின் இடத்துல தான் நம்ம என்ன பண்ணணும்? கேட்குறோம். யார் மூலமாக கேட்கணும்? இயேசு மூலமாக கேட்கணும். நம்ம எப்படி இருந்து கேட்கணும்? பரிசுத்தமுள்ளவர்களாக இருந்து கேட்கணும். பிதாவுடைய சித்தத்தின்படி செஞ்சு நம்ம என்ன பண்ணணும்? கேட்கணும். கிரியைகளாக இருக்கட்டும், அற்புதங்களாக இருக்கட்டும், எது நடந்தாலும் அவருடைய சித்தத்தின்படி நம்ம என்ன பண்ணணும்? செய்யணும். இயேசு கிறிஸ்து எப்படி ஞானஸ்தானம் எடுத்தோடனே அவருடைய சித்தத்தின்படி செஞ்சாரோ அதே போல் நாமும் அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவர்களாய். நீங்கள் இது வரைக்கும் என்கிட்ட என்ன பண்ணல, எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய நாமத்தினாலே நம்ம என்ன பண்ணல, எதுவுமே கேட்கல. அப்போ கேட்டிருந்தோன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பெற்றுக்கொள்வோம். அப்போ இன்னும் நிறைய பேருக்கு ஜெபமே என்னன்னு தெரியாத என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெபத்தில் ஏசு எனக்கு இப்போ தாங்க, எனக்கு கார் தாங்க, பொருள் தாங்க, மண்ணை தாங்க, பொண்ணு தாங்கன்னு சொல்லிட்டு. சின்ன பிள்ளைங்க ஹெலிகாப்டர் கேட்டால் உடனே வாங்கி கொடுத்துருவோம் பொம்மை. கார் கேட்டால் ட்ரெயின் கேட்டால் வாங்கி கொடுத்துருவோம் பொம்மையில். ஆனால் நாம் போய் ஆண்டவர்கிட்ட எனக்கு ஹெலிகாப்டர் வேணும், இங்கே ட்ரெயின் வேணும்னு கேட்டால் இது ஆண்டவர் சித்தமா? அதாவது பாம்பு சின்ன பிள்ளைங்க கேட்குறாங்க, பாம்பு வாங்கி எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம பிடிச்சி கொடுத்துருவோமா? ஏன்? கடிச்சிடும். நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கு என்ன பண்ணாது? தெரியாது. அந்த குழந்தை என்ன பண்ண? அடம் பிடிக்கும், எனக்கு அது வேணும்னு. பூனைக்குட்டி கேட்குதுன்னு பிடிச்சி கொடுத்துருமா? ஏன்? பிள்ளைய கடிச்சிடும், கீறி விட்டுரும். அப்படி நமக்கு தெரியும். ஆனால் அந்த பிள்ளைக்கு அது என்னது? தெரியாது. அதுபோல தான் நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கும்போது நமக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். சில நேரத்தில் நம்ம கேட்டு கிடைக்காம போச்சுன்னா நம்ம சோறு விட்டு போக கூடாது. அப்போ தான் நம்ம தைரியம் கொண்டு என்ன பண்ணணும்? இது பிதாவுடைய சித்தம் இல்லை அப்படின்னு சொல்லி நினைத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல போயிட்டு ஆண்டவரே நான் கேட்ட ஆண்டவரே நீங்கள் கொடுக்கல ஆண்டவரே, நான் என்ன அப்படி பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம்? முறையிடுவோம். மரித்து போகிறது கூட தேவனுடைய சித்தம் தான். ஆனால் அங்கே போய் உயிர்த்தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ண முடியல. சில நேரத்தில் தோட்டக்காரனுக்கு அவனுக்கு பிரியமான பூக்களை என்ன பண்ணுறான்? பறிக்கிறான். அது ஏன் பறிக்கிற நம்ம கேட்க கூடாது.
அவன் செடியை நட்டு வளர்த்து இப்போ பாதுகாத்து அவங்க விளைச்சலை வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அறுவடை பண்ணிக்கிறாங்க. சிலது பிஞ்சுமாக எடுத்துக்கிறாங்க, சிலது முத்துனதாக இருக்கிறாங்க, சிலது எப்படி தேவையோ அந்தமாரி என்ன பண்ணுறாங்க, அறுவடை செய்து போடுறாங்க. ஏன்னு கேட்க முடியாது. அது போல தான் நம்ம தோட்டக்காரர் பிதா இடத்துல நம்ம என்ன பண்ண முடியாது, கேள்வி கேட்க கூடாது. எது நடந்தாலும் அவருடைய சித்தம் தான். அப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது பிதாவிட்ட தான் நம்ம என்ன பண்ணோம், ஜெபம் பண்ணணும், கேட்கணும். யார் மூலமா? இயேசு மூலமாக ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணலாமா?